இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தைச் சேர்ந்த 6 எம்பிக்கள் உட்பட 37 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. காலியாக உள்ள இடங்களுக்கான தேர்தலும் நடத்தப்பட்டு புதிய எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ராஜ்யசபாவில் பதவிக்காலம் நிறைவடைந்த எம்பிக்களுக்கு பிரியாவிடை அளிக்கும் நிகழ்வு ராஜ்யசபாவில் இன்று நடந்தது. பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் விடைபெறும் ராஜ்யசபா எம்பிக்களை பாராட்டி உரையாற்றினர். அப்போது பிரதமர் மோடி பேசியதாவது: சபையில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதங்கள் நடைபெறுகிறது. அவற்றில் ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் தனித்துவமான பங்கு உண்டு. தங்களது பதவிக்காலத்தை நிறைவு செய்து சபையை விட்டு வெளியேறும் எம்பிக்களிடம் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அரசியல் பயணம் என்பது என்றும் தொடரக்கூடியது. அதற்கு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது. தேவகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சரத் பவார் போன்ற மூத்த தலைவர்கள் தங்கள் வாழ்நாளின் பெரும்பாலான நாட்களை பார்லிமெண்ட் சேவைக்காக அர்ப்பணித்துள்ளனர். அனைத்து புதிய பார்லிமெண்ட் எம்பிக்களும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்புடன் சபைக்கு வந்து சமூகத்தின் மீதான பொறுப்புகளை நிறைவேற்றுவது மூத்த எம்பிக்களின் குணங்களாகும். அவர்களின் பங்களிப்பை நான் பாராட்டுகிறேன். ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் சபை நடவடிக்கைகளை அமைதியாகவும் பாரபட்சம் இன்றியும் நடத்தியுள்ளார். அவர் எழுதுவதில் திறமையானவர் மட்டுமல்ல, கடின உழைப்பாளியும் கூட. அவர் தனது கடமைகளை விடாமுயற்சியுடன் நிறைவேற்றியுள்ளார். பார்லிமெண்டின் கண்ணியத்தை காக்க வேண்டும். அனுபவம் வாய்ந்த எம்பிக்களிடம் உத்வேகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என புதிய எம்பிக்களிடம் கேட்டுக் கொள்கிறேன். ஜனநாயக மரபுகளை வலுப்படுத்துவதற்கு அவர்களின் வழிகாட்டுதல் இன்றியமையாதது. ஒரு காலத்தில் இந்த சபை அதன் கலகலப்பான நகைச்சுவை மற்றும் நையாண்டிக்கு பெயர் பெற்றிருந்தது. ஆனால் தற்போது அத்தகைய தருணங்கள் குறைந்து வருகிறது என மோடி கூறினார். लेकिन मैं जरूर कहूंगा, आदरणीय देवगौड़ा जी, आदरणीय खड़गे जी, आदरणीय शरद पवार जी, ये ऐसे वरिष्ठ लोग हैं जिनके जीवन का आधे से अधिक उम्र संसदीय कार्य प्रणाली में गई है और इतने लंबे अनुभव के बाद भी सभी नए सांसदों ने सीखना चाहिए। वैसे समर्पित भाव से सदन में आना, जो भी हमसे उनसे बन सकता है उतना योगदान करना, यानी समाज में से जो जिम्मेवारी मिली है उसके प्रति पूरी तरह समर्पित रहना, ये इन सब वरिष्ठ लोगों से हम जैसे सबको सीखने जैसा है।